Hi students, இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராப்ளம். என்ன மாதிரியான ப்ராப்ளம் அப்படின்னா இன்ஃபைனட் லேடர் ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க். அந்த இன்ஃபைனட் லேடர் ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க்கில் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். கவனி. Determine the current drawn from a 12 volt supply with internal resistance 0.5 ohm by the infinite network shown in the figure. This is an infinite ladder resistance network. ஸோ இந்த இன்ஃபைனட் லேடர் ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. இதில் 12 வோல்ட் சப்ளையும் காமிக்கல, 0.5 ஓமும் கொடுக்கல. ஸோ இதை நம்மளே இமேஜின் பண்ணிக்கணும். இது கனெக்ட் ஆகிருக்கிறத நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஈச் ரெசிஸ்டர் ஹேஸ் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வாட் வில் பி த ஆர் ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிச்சிடணும். ஆர் இருக்குது, வி இருக்குது. அப்போ நம்ம ஐ ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். தட் இஸ் த எய்ம். ஸோ இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறது? இந்த மாதிரியான இன்ஃபைனட் லேடர் ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க்குக்கு முதல்ல நம்ம ஒரு ஜெனரலைஸ்டு ஃபார்முலா கால்குலேட் பண்ணணும். அப்படி ஜெனரலைஸ்டு ஃபார்முலா நம்ம கால்குலேட் பண்ணால் இந்த மாதிரியான எந்த ஒரு சமயம் ஈஸியாக நம்ம பண்ண முடியும். டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் இன்னொரு டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ இன்ஃபைனட் லேடர் ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க் which consists of R ohm resistances in each branch which is shown in the figure. சரியா, ஒவ்வொன்றிலையும் பாருங்கள் ஆர் ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறதா எடுத்துக்கிறோம். இட் இஸ் அ இன்ஃபைனட் லேடர் ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க் தட் கேன் பி கோஸ் டு இன்ஃபைனட்லி. இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனட்டாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இன்ஃபினிட்டின்னு போட்டிருக்கும். ஸோ இதில் நம்ம ஆர் ஈக்குவலன்ஸ் கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு யோசனை வரும், விச் இஸ் வெரி ஈஸியர். எப்படின்றத நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இங்கே ஆர் இருக்குது, அதே போல் தான் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. எவ்ரி திங் சேம் அண்ட் இட் வில் கோஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஆர் இந்த 3 இருக்கு இல்லையா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை ஸ்டெப் சொல்கிறதுக்கு முன்னாடி த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் செட் டு பி ஆர் ஈக்குவலன்ஸ். சரியா, இந்த இன்ஃபைனட் லேடர் நெட்வொர்க்னுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸு ஆர் ஈக்குவலன்ஸ்னு சொல்கிறோம். அதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா லெட் அஸ் கன்சிடர் விச் வில் பி ஈக்குவல் டு எக்ஸ். அதை எக்ஸாக எடுத்துக்கிறோம். இப்போ டோட்டலாக எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலன்ஸ்னு எடுத்துருக்கோம், விச் வில் பி ஈக்குவல் டு எக்ஸ். சரியா, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது இன்ஃபைனட் நெட்வொர்க் இல்லையா, அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு பார்ட், இந்த ஒரு பார்ட்டை மட்டும் அப்படியே கழட்டி விட்டுருவோம். தனியாக கட் பண்ணி எடுத்துடுறோன்னு வச்சுங்க. இதோட கட் பண்ணிடுவோம். சரியா, இதோட கட் பண்ணிடுவோம். இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ ரிமைனிங் எல்லாமே போய்கிட்டே இருக்கும். இன்ஃபைனட்லி இது வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ இதோட ஈக்குவலன்ஸ் டோட்டலாக இந்த ஈக்குவலன்ஸ் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா தட் வில் பி ஈக்குவல் டு எக்ஸ். தெளிவாக சொல்லணும்னா அதுதான். இது நல்லா புரிஞ்சுக்கங்க. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலன்ஸ் இஸ் ஆர் ஈக்குவலன்ஸ். ஓகே, அந்த ஆர் ஈக்குவலன்ஸில் ஒரு பார்ட்டை கட் பண்ணுறதுனால மட்டும் அந்த ஆர் ஈக்குவலன்ஸ் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஓகே, சரியா. இப்போ இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இருக்குது, அதில் ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணுறதுனால ஆர் ஈக்குவலன்ஸ் சேஞ்ச் ஆகுமானா இது ஒரு பெரிய எஃபெக்டை க்ரியேட் பண்ணாது. ஸோ அந்த ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கு இல்லையா, இந்த ரிமைனிங் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர் ஈக்குவலன்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரி, அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ப்ளஸ் ஆர் இருக்குது. ஸோ அப்போ சர்க்யூட் டயக்ராமை நம்ம ரீட்ரா பண்ணுறோம். பாருங்கள், ஆர் அந்த இடத்துல எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆரும் இந்த எக்ஸும் பேரலாக இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு நம்ம ஆர் ஈக்குவலன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோன்னா ஆர்பி கால்குலேட் பண்ணிட்டோன்னா இது 3 சீரீஸாக இருக்குது. ஸோ அப்போ இது கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? 1/RP is equal to 1/R plus 1/X. ஸோ 1/RP is equal to X plus R by XR, RP equal to RX by X plus R. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடியது என்னது? RX by X plus R. அதுதான் இங்கே இருக்குது. ஸோ இந்த RX by X plus R, இந்த R, இது 3 சீரீஸாக இருக்குது. ஸோ R equivalence is equal to R plus RX by X plus R plus R. இந்த R equivalence தான் நம்ம Xன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ R equivalence மேலே X போட்டுக்கலாம். அப்போ X போட்டிங்கன்னா X is equal to R plus R 2R plus XR by X plus R. Then next X is equal to இந்த X plus R இங்கே கொண்டு போகிறோம், மல்டிபிள் ஆகுமா? அப்போ 2RX plus 2R into R square plus XR the whole divided by X plus R. Then next இந்த X plus R இங்கே போகுது. அப்போ X plus R into X is equal to 2RX plus XR 3RX plus 2R square. Next stepல இந்த RX X plus R உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ X into X X square plus R into X RX. இந்த இடத்துல என்ன இருக்குது? ப்ளஸ் 3RX லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் மைனஸ் 3RX, 2R ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் மைனஸ் 2R ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. தென் நெக்ஸ்ட் இங்கே RX இருக்குது, இங்கே மைனஸ் 3RX இருக்குது. அப்போ மைனஸ் 2RX மைனஸ் 2R ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எல்லாமே எழுதியாச்சு ஈக்குவல் டு 0. ஸோ இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2RX
minus 2r square equal to 0. இங்கே x square இங்கே x இருக்கணும், அந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். சரி, இந்த x எப்படி சார் சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இந்த x சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், quadratic equation யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ quadratic equation என்ன சொல்லுது, to find the value of x, x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. சரியா, இங்கே a என்ன, b என்ன, c என்ன, அதை வேணால் நம்ம சைடில் எழுதிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். a என்ன, a is equal to what, b is equal to what, c is equal to what. இங்கே a என்ற டேர்மில் என்ன இருக்குது, a என்ற டேர்மில் எதுவுமே இல்லை, 1. b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ், சாரி இங்கே bன்ற டேர்மில் என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் 2r. cன்ற டேர்மில் என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் 2r ஸ்கொயர். சரி, இப்போ மைனஸ் b, அப்போ மைனஸ் b போட்டால் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் b ஆகிடுமா, தட் மீன்ஸ் ப்ளஸ் 2r ஆகிடுமா, அப்போ இந்த இடத்துல 2r போட்டுக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 4r ஸ்கொயர், அதை இங்கே போட்டுருக்கு 4r ஸ்கொயர் ப்ளஸ் 4ac. 4 இன்ட்டு a என்னது 1, சரியா, 4 இன்ட்டு a என்னது 1 இன்ட்டு c மைனஸ் 4ac, சாரி மைனஸ் 4ac, b ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ மைனஸ் 4 போட்டுக்கிறீங்க, ஏவோட வேல்யூ 1, அப்போ மைனஸ் 4 இன்ட்டு 1 மைனஸ் 4, சியோட வேல்யூவில் ஒரு மைனஸ் வருது, அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு 2r ஸ்கொயர், பாருங்கள் ப்ளஸ் 4 இன்ட்டு 2r ஸ்கொயர். இப்போ 2r ப்ளஸ் 4r ஸ்கொயர் ப்ளஸ் 4 2s are 8r ஸ்கொயர் பை 2. இப்போ 2r ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ப்ளஸ் மைனஸ் ரூட் ஆஃப் 4r ஸ்கொயர் ப்ளஸ் 8r ஸ்கொயர் 12r ஸ்கொயர் பை 2. தென் x is equal to 2r ப்ளஸ் ஆர் ப்ளஸ் மைனஸ் ரூட் ஆஃப் 12r ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா, 12r square can be written as 2 into 2 into 3 into r square. 2 2s are 4, 4 3s are 12, 12r square. ஸோ இந்த 12r square பதிலாக இந்த 12r square அப்படியே உள்ள ரூட்டுக்குள்ளே எழுதுறீங்க. அப்போ 4 into 3 into r square by 2. இந்த 4க்கு ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 2 ஆகிடும். இந்த r square ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தால் r ஆகிடும், ரூட் 3. 2 2 2 காமன் which is taken out. இங்கேருந்து 2 காமனாக எடுக்கிறீங்க, கீழே ஒரு 2 2 2 get cancel. நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே 2 இருக்கிறனால கேன்சல் ஆகிடுது. அப்போ r ப்ளஸ் ஆர் மைனஸ் r ரூட் 3 வரும். அப்போ x is equal to r plus r minus r root 3, where x is the equivalent resistance. Okay, in the infinite ladder network. But இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள், ரெசிஸ்டன்ஸ் எப்பொழுதும் மைனஸில் வராது. இப்போ இங்கே r இருக்குது, இங்கே r இன்ட்டு ரூட் 3 இருக்குது, r ரூட் 3 இஸ் கிரேட்டர் தென் r. அப்போ இந்த வேல்யூ கிரேட்டராக இருக்கிறனால இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸில் வரும். ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் மைனஸில் நம்ம எழுதக்கூடாது, வராது. அதனால் நம்ம என்ன எழுதிக்கலாம், ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எழுதிக்கலாம். அப்போ x is equal to r plus r root 3 is valuable. r minus r root 3 அப்படின்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பிகாஸ் எக்ஸோட வேல்யூ நெகட்டிவில் வராது. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், இதை வேறு எப்படி சார் செய்யலாம், r plus r root 3 is equal to what, இது இன்னும் ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, r வெளியில் எடுத்துடலாமே. r வெளியில் எடுத்தால் என்ன வரும், 1 plus root 3. ஸோ x is equal to r into 1 plus root 3 ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும், கான்ஸ்டன்ட் 1.732. ஸோ x is equal to r into 1 plus 1.732 எவ்வளோ, 2.732. This is the final expression for equivalent resistance of a infinite ladder network. இந்த மாதிரியான கொஷினுக்கு இன்ஃபைனட் லேடர் நெட்வொர்க் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா, இதே மாதிரி ஷேப்பில் இதே மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஆர் ஈக்குவலன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்கள் ஆர் ஈக்குவலன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அ ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா ஃபார் இன்ஃபைனட் லேடர் நெட்வொர்க். இந்த ஃபிகரில் காமிச்சிருக்க மாதிரி லேடர் நெட்வொர்க்குக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். x equal to r into 2.732 ohm. ஓகேவா, இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபிகரில் இந்த ஃபிகர் சேமாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே எல்லாத்துலேயும் r இருக்குது, இங்கே எல்லாத்துலேயும் 1 ohm இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ ஆருக்கு வேல்யூ 1 ohm போட்டோம்னா we get the answer for this question. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு இதை ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் அதுதான். ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா க்ரியேட் பண்ணிட்டோமா, இப்போ புட் r is equal to 1 ohm in the expression. அப்போ x is equal to r 1 போட்டோன்னா என்ன ஆகும், 1 into 2.732, 1 into 2.732 எவ்வளோ, அதே தான். ஸோ அப்போ x is equal to 2.732 ohm, which is nothing but r equivalence. ஸோ r equivalence calculate பண்ணியாச்சு. r equivalence எவ்வளோ அப்படின்னா 2.732 ohm. So we want to calculate, then next what we want to calculate, the external resistance, the total resistance is equal to, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் ஆர் ஈக்குவலன்ஸ்.
total resistance equal to external resistance plus internal resistance. So total resistance equal to external resistance எவ்வளோ, external resistance தான் இங்கே calculate பண்ணியிருக்க எவ்வளோ 2.732 plus internal resistance எவ்வளோ, கொஷினில் பாருங்கள் internal resistance எவ்வளோ 0.5 ohm. So 0.5 போடுங்க, 2.732 0.5 how much, 3.232. Yes, 3.232 ohm is the total external resistance in the above given figure. இதில் இருக்கக்கூடிய total resistance, external resistance மட்டும் 2.732, internal resistance ஆட் பண்ணால் 2.732 plus 0.5 எவ்வளோ வரும், 3.232 ohm resistance தான் total resistance including external and internal. Then 12 volt supply அங்கே கொடுத்துட்டாங்க, V equal to 12 volt இல்லையா, அப்போ நம்ம கரண்ட்டை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா அவங்க கொஷினில் கரண்ட்டு தான் கேட்குறாங்க. அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா V is equal to IR, நம்ம கேட்குறது I is equal to V by R. V எவ்வளோ 12 volt, R எவ்வளோ 3.232. இது ரெண்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 3.72 ஆம்பியர் வரும். ஸோ இன் திஸ் வே we calculate the total current in the above infinite ladder resistance network. ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். This is the question asked. This is the generalized expression. இது generalized expression கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மாதிரி, ஒரு மாடல். ஸோ இதை வச்சு நம்ம generalized expression calculate பண்ணுறது. It is very easy to calculate. சரியா, ஒரு முறை புரியலாம், 2 முறை வீடியோ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதை வச்சு நம்ம ஜென்ரலைஸ்ட் எக்ஸ்பிரஷன் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சதுனால நம்ம டேரெக்டாக அந்த கொஷினுக்கு R = 1 ohm போட்டு ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அது ஆன்சரை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த ஸ்டெப்பை போட்டு நம்ம கரண்ட்டையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் உங்களோட போர்டு எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிடலாம். ஜஸ்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.